இப்போ யார் லக்கியஸ்ட் சைல்டு? குழந்தைகள். அது ஒரு வரத்தை பெற்றோர். அந்த படிக்காத பெற்றோர்களுக்கு பிறந்தேன். ஆனால் உதாரணத்துக்கு ஒரு வெதை இருக்குன்னு, ஐ டோன்ட் சஃபர். அழகு எது? பேர் அழகு எது? ஃபேமிலி இஸ் நத்திங் பட் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல கொண்டு போய் விட்டுறது ஒன் மேஜிக்கல் வேர்ட். அந்த மேஜிக்கல் வேர்டை காது கொடுத்து நம்ம கேட்க மாட்டோம்னா ஆஃப்டர் 5 to 10 இயர்ஸ் அது ஹிட் பண்ணுறப்ப ஒரு வேற வார்த்தையை அன்னைக்கு கேட்டிருந்தா லைஃப் மாறிட்டு நினைப்போம் ஸ்டூடெண்ட். பட் இன்னைக்கு உங்களுக்கான வேர்ல்டு வேர்டை கொடுக்கறதுக்காக we have a special chief guest, none other than டாக்டர் அப்துல் சுல்தான். வணக்கம் மேம். நான் ஈதில் மரகதம். உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். ஸோ நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மேம் ஃப்ரம் கோச்சிங் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, நீங்கள் நல்ல புத்தகம். உங்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி மேம், யார் சிறந்த குழந்தை மேம்? ஒபீடியண்ட்டாக இருக்க குழந்தையா இல்லை நல்லா படிக்கிற குழந்தையா? இல்லை எது பெஸ்ட்? இந்த உலகத்தில் குழந்தைகள் குழந்தைகனாலே அது ஒரு வரம் தான். அதனால தான் அவங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெற்றோர்னு பேர். அதாவது ஒரு வரத்தை பெற்றோர். குழந்தை என்கிட்ட வரத்தை பெற்றோர். அதனால் குழந்தைகளில் யார் நல்ல குழந்தை யார் கெட்ட குழந்தைன்னு ஒன்று கிடையாது. வளர்ப்பு, அப்புறமா அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றுகின்ற அந்த பணிகள், அந்த வேலைகள், எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு அந்த குழந்தைகளை நம்ம தீர்மானிக்கலாம். பட் குழந்தைகள் குழந்தைகள் தான். ஓகே. ஸோ அது வளர்ந்த அப்புறமா இளைஞர்கள்னு கேட்டிங்கன்னா அது வேறு. குழந்தைகளில் நல்ல குழந்தை கெட்ட குழந்தைன்னு கிடையாது. ஓகே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையில்லை. அடுத்த கொஸ்டின் மேம், இப்போ யார் லக்கியஸ்ட் சைல்டு? ஒரு பணக்கார பெற்றோரை பெற்றவங்களா இல்லை ஃப்ரெண்ட்லியான பெற்றோரை வச்சுருக்காங்களா? எந்த குழந்தை இப்போ பெஸ்ட்டான குழந்தை? அதே கேள்வி தான் நீங்கள் முதல்ல கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலாக சூழல் எல்லோருக்கும் ஒன்றாக அமைவதில்லை. சூழலை அவங்க பிறக்கிற சூழலை அந்த குழந்தைகள் தீர்மானிக்க முடியாது. அதனால தான் பல்வேறு விதமான ஆட்களை நீங்கள் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக சாக மாட்டேன். நான் படிக்காத பெற்றோர்களுக்கு பிறந்தேன், ஆனால் நான் படிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். நம்ம சூழல் எப்படி இருந்தாலும் யார் லக்கியஸ்ட் அப்படின்னு சொன்னால் அட்வர்சிட்டி காஷன்ட்டு நான் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். எந்த விபத்துகள், எந்த ஆபத்துகள் வந்தாலும் அதை எதிர்த்து அப்படி நிற்கிது பாருங்கள், அந்த குழந்தை, அது லக்கியஸ்ட் சைல்டு. உதாரணத்துக்கு ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மண்ணுக்குள்ளே நம்ம விதைக்கிறோம். மண்ணுக்குள்ளே அது என்ன பாடுபடுது தெரியுமா? வெடிக்குது, அழுக்காது, வெடிக்குது, தன்னைத்தானே அது ப்ராசஸ் பண்ணிக்குது. அப்புறமா அது கிளம்பும்போது இந்த புவியீர்ப்பு சக்தி இருக்குல்ல, அதுக்கு எதிராக கிளம்புது. இந்த உலகத்திற்கே ஒரு நியமனமான ஒரு சக்தி இருக்குது, அது புவியீர்ப்பு. எந்த பொருளோ மேலே அந்த கீழே தான் வரும். கீழந்து மேலே போகுதுன்னா அது மரம், விதை. ஸோ சூழல் எப்படி வேணாலும் அமையலாம். ஆனால் அந்த சூழலை ஹிக்மத்துங்கிற ஒரு வார்த்தை அரபியில் சொல்லுவாங்க. அந்த ஆழ் மன ஞானத்தோடு அணுகி அதிலிருந்து கிளம்பி முளைக்குது ஒரு காட்டுப்பூ இருக்குல்ல, அது லக்கியஸ்ட் பூ. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், காட்டுப்பூவை யாரும் பார்க்குறதில்ல, அது பாட்டுக்கு பூத்துட்ருக்கா இல்லையா, இஸ் அ லக்கியஸ்ட் ஒன். ஓகே. இப்போ இருக்கிற பரின் சுல்தானா மேம் 20 years பேக் இருக்கிற பரின் சுல்தானா மேம்க்கு கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? நான் பாராட்ட தான் செய்கிறேன் அந்த பர்வீன் சுல்தானாவை. ஏன்னா வாய்ப்புகள் நிறைய வந்தது. ஒருவேளை அவங்க சாஞ்சி போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பர்வீன் சுல்தானா இல்லை. ஸோ அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ஹாவ் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹர் தட் ஷீ ஸ்டுட் ஃபார் ஹர் ஓன். எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் ஷி டிட்ன்ட் லெட் ஹர் டவுன். கீழே விழலை. அங்கே பிடிச்சிருந்தாங்க பாருங்கள், அந்த பர்வீன் சுல்தானாவை நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை. ஓகே. ஓகே மேம். உலகத்துக்காக இல்லாமல் உங்களுக்காக ஒரு 3 wordsல உங்களை டிஸ்கிரைப் பண்ணிப்பீங்க அப்படின்னா அது என்ன வார்த்தையாக இருக்கும்? ஃபீல் த பெயின், டோன்ட் சஃபர். பெயின் இஸ் சென்சேஷனல், இட் இஸ் சென்சேஷன். ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் த பெயின், பிகாஸ்
சம்டைம்ஸ் பெயின் ஆர் inevitable, but suffering is optional. So I don't suffer. ஓகே. I took it, every pain as a sensation. சூப்பர். உங்கள் பார்வையில் அழகு எது, பேரழகு எது? அது நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். யார் பேசுகிறதாவது நமக்கு புரியுதா? நாம தான் அழகி. நாம் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு புரியுதா? நாம பேரழகி. புரியாதவர்களுக்கும் புரிகிற மாதிரி நமக்கு சொல்ல தெரியுதா? நம்ம பிரபஞ்ச அழகி. சூப்பர் மேம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம், ஒரு வார்த்தை வந்து ஒருத்தவங்களோட லைஃப்பையே டேர்னிங் பாயிண்டில் கொண்டு போய் விடும் அப்படின்னு. ஸோ உங்கள் லைஃப்பை அப்படி டேர்னிங் பாயிண்டில் புரட்டி போட்டால் அந்த ஒரு வார்த்தை என்னவா? அப்படி கிடையாதுமா. எப்போவுமே சொற்கள் எப்படின்னா, ஒரு சூழலை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சொல் வரும். அந்த சூழலை தீர்மானித்து முடித்த உடனே அந்த சொல் போதாது, இன்னொரு சொல் வரும். ஓகே. ஸோ நீங்கள் கவனமாக அப்படியே இருக்கணும். இட்ஸ் அ செயின் ஆஃப் ஆக்ஷன். இந்த வாழ்க்கையில் எனக்கு இந்த வார்த்தை எனக்கு மாற்றும் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன மாற்றி இப்போ அது மட்டும் மாற்றிடாது ஃபுல் லைஃப்பை. ஓகே. ஸோ என்னென்னா, லைஃப் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட்ஸ் அ ஜேர்னி. இப்போது நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். ஒரு 20 வயசு பையன், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில். ஐ வாஸ் அ விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி தேர். ஃபில்ம் டெக்னாலஜி பையன். அவனுக்கு ஒரு 20 வயசு, ஃபைனல். அவன் சொல்கிறான், மேலிருந்து பழுத்து விழுகின்ற கனியிடம் மரம் என்ன பேசும் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். பழுத்து விழுகின்ற கனியிடம் மரம் என்ன பேசும்? அப்படி திக்கிச்சு போனேன். விழுந்துருச்சு, தன்னை விட்டு போயிடுச்சு. அந்த பழத்துக்கிட்ட என்ன பேசும் மரம்? மீண்டும் உழைத்து வா என்று சொல்லும் அப்படின்னு. அந்த சொல் இருக்குல்ல, அது 20 வயசு பையன் எனக்கு கொடுக்குற ஞானம். அது விழுவதல்ல, புதைவது. அது விழுக்குழி அல்ல, அது புதைக்குழி அல்ல. அது அது விதைக்கப்பட்டது. ஒரு பழம் விதைக்கப்படுகிறது, அது புதைக்கப்படவில்லை. அது மறுபடியும் முளைச்சோம் வரணும். ஓகே. லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மேம். இப்போ 90s இருக்க அந்த ஜென்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கட்டின சாரியோட வா, நான் அவனை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போட்டிருக்க பேண்ட் சட்டையோட வா, நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன், நீ எனக்கு உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் இந்த சேஞ்சை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுமா, இந்த சமூகம் இருக்கு இல்லையா, அந்த சமூகம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிறது. ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அந்த ஓட்டத்தில் பன்னெடும் காலமானது இந்த ஓட்டம். இன்னைக்கு பல்வேறு விதத்தில் பெண் குழந்தைகள் சில விஷயங்களில் முன்னேறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் நாட் ஈக்குவாலிட்டி, இட் இஸ் ஈக்விட்டி. ஓகே. ஒரு பெண்ணுக்கு நல்லா தெரியணும், ஒரு விஷயம் தெரியணும். இப்போ பாருங்கள், ஒரு பெண் சொல்கிறான்னு வச்சுக்கோய, ஒரு ஆம்பளை நீ நான் உன்னை பார்த்துக்கிறேன்ட்டு, ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்ம் வாக்குறுதி. அது லைஃப் இஸ் ஸோ பிக். இப்போ பாரு, குயில் இருக்குல்ல, குயில், ஆமாம், அதுக்கு ஓடு கட்டின உடனே அது முட்டை போடணும். ஆனால் முட்டை போடுறதுக்கு அது இடம் கிடையாது. அந்த 1 ஹவரில் அது என்ன செய்யும்? முட்டை போட்டோம் என்ன செய்யும்? ஆண் குயில் இருக்குல்ல, அது போய் முட்டை இருக்கிற காக்கா கூட தேடும். தேடி அங்கே பெண் காக்கா முட்டையை அடக்காத்துட்டு இருந்தால் அந்த பெண் காக்காயை கூட்டிகிட்டு வெளியில் சுத்தம் ஒரு 45 மினிட்ஸ் சீண்டி. அந்த டைமில் இந்த பெண் குயில் போய் அங்கே முட்டை போட்டாங்க. ஸோ ஆணும் பெண்ணும் சேர்ந்து தன்னைத்தானே நிரப்பிக் கொள்வது தான் வாழ்க்கை. யாரிடத்தில் எது சாத்தியமாக இருக்கிறதோ அதை இட்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுவே வருங்காலத்தில் ஒரு சுமையாயிடக்கூடாது. ஓகே. பொருளாக நான் இப்படி சொல்கிறேன், இன்றைய எல்லா யூத் ஜெனரேஷனுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபேமிலி இஸ் நத்திங் பட் 2 விஷயம்தான். ஒன்று, பயாலஜிக்கல் ட்ரஸ்ட், பயாலஜிக்கல் பாண்டேஜ். இது என் குழந்தை, இது நம் குழந்தை அப்படிங்கிற ஒரு பயாலஜிக்கல் பாண்டேஜ், அதில் ஒரு ட்ரஸ்ட். 2வது ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட். பணம்
பயாலஜிக்கல் ஐடென்டிட்டி. பொருளாதாரம், ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஐடென்டிட்டி, இது ரெண்டையும் சேர்த்து கட்டமைக்கிறதுக்கு பேர் தான் ஃபேமிலி. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கும் பொழுது நம்முடைய ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய பயாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. பட் பாண்டேஜ், மேரேஜ் அப்படின்னு வரும்பொழுது வி ஆர் நாட் ஒன்லி ஒரு ஆண் பெண், கணவன் மனைவி, அம்மா அப்பாவாக போகிறோம். ஸோ இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பொருளாதாரம் மட்டும் இந்த ட்ரஸ்ட், இது ரெண்டுமே தேவை. அதனால் ஆணும் பெண்ணும் நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிறது அல்ல. எதுவாக இருந்தாலும் அவரவர்களுடைய கடமை, இயற்கை நமக்கு கொடுத்துருக்க கடமை, சமூகம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடமை. நான் எப்போவுமே பெண்ணியம் பேசுறதில்லை. ஏனென்றால் ஒரு உடல் ஒரு குடும்பத்திற்கானது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதனால் பெண் விடுதலை மட்டுமே பேசுவேன். குடும்பங்கிற நிறுவனத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. அதனால் ஆண் பெண் சமத்துவம் தான், ஈக்குவிட்டி. அவங்களுடைய ரேஞ்சில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸோட 2 பேரும் கைகோர்த்து கொண்டு சுயமரியாதை தவறாமல் அந்த குடும்பத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் தான். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ரேப்பிட் கொஸ்டின்ஸ், பெண்ணா வரா ஆம்பளை வரா, இதுக்கான ஒற்றை பதில்கள் இருக்குல்ல, அதல்ல நம்முடைய குடும்பம், அதல்ல நம்முடைய சமூகம். ஓஷோ சொல்வார், சொல் எனக்கானது, புரிதல் உனக்கானது. எல்லா ப்ராப்ளமும் எங்கே ஆரம்பிக்குதுன்னா டெஃபினிஷன்ல ஆரம்பிக்குது. வாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிற டெஃபினேஷன் உங்கள் லைஃப். பட் ஆன் த ஹோல் பார்த்தோம்னா 12 காலமாக குடும்பம்ன்ற நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய நாம் அந்த குடும்பம்ன்ற நிறுவனத்தை தவற விட்டுடாம ஆண் பெண்ணுங்கிற அந்த 2 பேரும் பெட்லாக்ல, லீகல் அக்ரிமெண்ட்ல, மேரேஜ் அக்ரிமெண்ட்டுக்குள்ள கரெக்டாக போய் ஒருவருக்கு ஒருவர் சுயமரியாதையோடு அந்த விஷயத்தை கட்டமைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்.